நாமெல்லாம் அதிகமாக சாப்பிடாத நெல்லிக்காய் வச்சு தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக ஜாம் ரெசிபி செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த ஒரு நெல்லிக்காய் ஜாமை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தோசை, ப்ரெட்டுன்னு எல்லாத்துலேயும் தடவி சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தரும். உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தால் இதை கண்ட்ரோல் பண்ணும். ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு இட்லி பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இட்லி தட்டில் நெல்லிக்காவை வச்சு வேக வைக்க போகிறோம். நீங்கள் எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் 1 பிளேட் இல்லாட்டி 2 பிளேட்டில் இந்த மாதிரி நெல்லிக்காய் வச்சுட்டு இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டுட்டு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆறுனதுக்கப்புறமா பிரித்து பார்த்தீங்கன்னா அதுவே இந்த மாதிரி பீஸாக உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் கட் பண்ண கூட தேவை கிடையாது. இந்த மாதிரி நெல்லிக்காவை ஜாம் பண்ணி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்போல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெட்லெல்லாம் தடவி சாப்பிட்லாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். மிக்ஸி ஜாரில் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4லேருந்து 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த மாதிரி விழுது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போது தான் ஜாம் பண்ணும்போது நல்லாவே ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக கடாயில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க நெல்லிக்காவை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு முறை கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்க்க போகிறேன். ஒரு 100 கிராம் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நெல்லிக்காவை எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா தித்திப்பாக இருக்கும். கொஞ்சம் கம்மியாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த புளிப்பு சுவை அதிகமாக தெரியும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக உப்பு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்க போகிறேன். ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம கலரி கொடுத்தோன்னா ஜாம் ரெடி ஆகிடும். இப்போ இந்த ஜாம் கன்சிஸ்டன்சி வரத்துக்காக ஒரு கிண்ணத்தில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். சோள மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அந்த கலவையை இந்த மிக்சரில் நம்ம சேர்க்க போகிறோம். இது சேர்த்தா தான் உங்களுக்கு அந்த ஜாமுக்கான டெக்ஸ்சர் கிடைக்கும். இல்லாட்டினா உங்களுக்கு அது மாதிரி சுருண்டு வராது. ஒரு மாதிரி உங்களுக்கு ஜாம் மாதிரி இருக்காது. அதனால் இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 7 நிமிஷம் போல் கலரி கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக லெமன், அதாவது 1/2 லெமனுக்கும் கொஞ்சம் கம்மியாக அதோட லெமன் ஜூஸை பிழிஞ்சு கொடுத்துக்கலாம். இது பண்ணும்போது உங்களுக்கு நல்லா 1 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். அதே போல் டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக அந்த நீர் பதம் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலரி கொடுக்கும்போது ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலரி கொடுத்துக்க போகிறோம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா சுருண்டு வந்திருக்கு. கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, ஜாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா 1 மாதம் வரைக்கும் சூப்பராகவே இருக்கும். ப்ரெட்டிலெல்லாம் தடவி சாப்பிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இது கொஞ்சம் புளிப்பு, இனிப்புன்னு எல்லா சுவையும் கலந்த மாதிரி இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஜாம் ரெசிபி இந்த வீடியோவில் பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.